ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, எனது எஸ்டிஆர் அவர்களும் ஏஆர் முருகதாஸ் அவர்களும் ஒரு படத்தில் இணைய போகிறாங்களா? ஆமாம் நண்பாஸ், லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன நியூஸ்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எஸ்டிஆர் பிளேட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும். சில மாதத்துக்கு முன்னாடி நம்ம எஸ்டிஆர் அவர்களும் ஏஆர் முருகதாஸ் சார் அவர்களும் ஒரு படத்தில் இணைய போகிறாங்க அப்படின்னு சில நியூஸ் எல்லாம் சோஷியல் மீடியாஸில் போயிட்டு இருந்ததுன்னு. ஸோ இப்போது இந்த படத்தை பற்றி லேட்டஸ்ட்டாக சில மாசான தகவல்கள்லாம் வந்திருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஷுவர் ஷாட்டாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. ப்ரோ எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நம்ம எஸ்டிஆர் அவர்களும் ஏஆர் முருகதாஸ் சார் அவர்களும் இந்த படம் தொடர்பான ஒரு மீட்டிங்கில் சந்திச்சிருக்கிறாங்க. அண்ட் அந்த மீட்டிங்கில் படத்தோட ஸ்டோரியை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணதாக லேட்டஸ்ட்டாக தகவல் ஒன்று சொல்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ண ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ரெண்டு பேருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கிரிப்ட் பிடிச்சி போய் எஸ்டிஆர் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அக்ரி பண்ணியிருக்கிறாராம். ஸோ படம் கன்ஃபார்மாக நடக்கும் நண்பாஸ். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அரசன் அண்ட் எஸ்டிஆர் 51ஓட ஷூட்டிங் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஷூட்டிங் கமிட்மெண்ட்ஸே கிட்டத்தட்ட 2027 ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறமா வர எஸ்டிஆர் 50ஓட ஷூட்டிங்கை வேற எஸ்டிஆர் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்போ நடக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனால் கன்ஃபார்மாக நடக்கும். எஸ்டிஆர் மற்றும் ஏஆர் முருகதாஸோட ஒர்க் கமிட்மெண்ட்ஸை பொறுத்து தான் இந்த ப்ராஜெக்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பாஸ். ஸோ அவ்வளோதான் நண்பாஸ். இதுதான் ஏஆர் முருகதாஸ் மற்றும் எஸ்டிஆர் படத்தை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ உங்களில் யார் யாருக்கெல்லாம் இந்த காம்போ நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் எஸ்டிஆர் எக்ஸ் ஏஆர்எம் அப்படின்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் பார்ப்போம்.